ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஷன் வித் ஃபிசிக்ஸ். நான் முதல்ல எல்லாத்துக்கும் ஒரு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு சின்ன இன்ட்ரோ வீடியோ தான் அப்லோட் பண்ணோம். ஆனால் நாங்களே எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு லைக்ஸு, கமெண்ட்ஸு, சப்ஸ்கிரைப் எப்பா நட்டி விட்டிக்க போவேன். தமிழில் ஒரு அழகான பழமொழி இருக்குது. அது என்னென்னா, சுவர் இல்லாமல் சித்திரை வரைய முடியாது. அந்த சித்திரைங்கிறது நாங்கள், சுவர்ங்கிறது நீங்கள். ஸோ நீங்கள் இல்லைன்னா எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச வரைய நீங்கள் கடைசி வரைய எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு பங்களிப்பை உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். ஓகே, இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி நான் ஒரு சின்ன க்ளூ கொடுக்கேன். ஸோ நான் எதை பற்றி பேச வரேன்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்களா பார்ப்போமா? ஓகே, அது என்ன க்ளூனா, நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலையும் ஒரு சில விஷயங்களை மற்றவங்க ஃபோர்ஸ் பண்ணால் தான் பண்ணுவோம். எப்படி ஃபோர்ஸ் பண்ணால் தான் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் சொன்ன க்ளூ வச்சுட்டு நீங்கள் கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் இப்போ வந்துடுறேன். நான் கொடுத்துருக்கிற குழு வச்சு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கெஸ் பண்ணனாலும் பரவாயில்ல, நானே சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா ஃபோர்ஸ். ஃபோர்ஸுங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட்டுங்க ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு. எப்படி ஒரு மனுஷனுக்கு உணவு, உடை, இருப்பிடம் இந்த மூணு ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி நம்ம செய்கிற எல்லா செயலுக்குமே ஃபோர்ஸுங்கிறது ஒன்று ரொம்ப முக்கியம். எப்படி அந்த மூணு விஷயம் இல்லைன்னா மனுஷனால் உயிர் வாழ முடியாதோ, அதே மாதிரி ஃபோர்ஸுங்கிறது ஒன்று இல்லைன்னா நம்மளால் எந்த வேலையுமே பண்ண முடியாதான் பார்த்துக்கோங்களேன். ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபோர்ஸ்னால் என்ன, அதை பற்றி பார்ப்போம். ஃபோர்ஸ் தமிழில் சொல்லணும்னா விசை, அதாவது புஷ் ஆர் புல். அதாவது ஒரு பொருளை தள்ளுறதுக்கும் அல்லது இழுக்கிறதுக்கும் அது மேலே நம்ம கொடுக்கக்கூடியது தான் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணணும்னு பார்ப்போம். இந்த ஃபோர்ஸ் அதாவது ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்டோட நிலையை மாற்றும். அது ஒரு பொருள் ஓய்வு நிலையில் இருந்துச்சுன்னா அதை இயக்கத்துலேயும், இயக்க நிலையில் இருந்துச்சுன்னா ஓய்வு நிலையை மாற்றும். என்னடா ஓய்வு நிலை இயக்க நிலைன்னு கன்ஃபியூஸ் பண்ணுறான்னு பயப்படாதீங்க, நான் சொல்கிறேன். ஓய்வு நிலைங்கிறது எந்த வேலையுமே செய்யாமல் பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி ஒரே இடத்துல இருக்குது, அதாவது உங்களை மாதிரி. ஸோ இயக்க நிலைங்கிறது எல்லா வேலையும் செய்கிறது, அதாவது என்ன மாதிரி. ஓகே, இப்போ நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, முதல் கான்செப்ட், ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு ஒரு பொருள் மாறும். அது எப்போ மாறுனா அது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகும்போது. ஸோ இப்போ நான் சொன்னதை ஒரு வீடியோ கிளிப் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மணல் மூட்டை எங்கேயும் நகராமல் ஒரே இடத்துல இருக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் ரெஸ்ட் பொசிஷன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸர் வந்து தன்னோட கையால் ஒரு பஞ்ச் பண்ணுறாரு அந்த மணல் மூட்டை மேலே. ஸோ அவர் கையிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் அந்த மணல் மூட்டைக்கு கிடச்சி அவர் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை பொறுத்து அந்த மணல் மூட்டையாவது முன்னாடி மூவ் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் ஓய்வு நிலையில் இருக்கிற ஒரு பொருள் இயக்கத்துக்கு வந்துருச்சு. எப்படி, அது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் மட்டும்தான். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்னா, ஓய்வில் இருக்கிற ஒரு பொருள் இயக்கத்துக்கு வரும் எப்போனா அது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் மட்டும்தான். ஓகே, நான் இன்னொரு கான்செப்ட் சொன்னேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, இயக்கத்தில் உள்ள பொருள் மூவிங்கில் இருக்கிற ஒரு பொருள் ரெஸ்ட்டுக்கு வரும். அது எப்படின்னு உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ கிளிப் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஸ்பைடர்மேன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக வரும், அதில் ஸ்பைடர்மேனை வலையை விட்டு காப்பாற்றுவார்னு நினைப்பீங்க. ஸோ அதில் இருக்கிற கான்செப்ட் என்னென்னா, இப்போ அந்த ட்ரெயினை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில், அதாவது ரொம்ப பயங்கரமாக ஃபாஸ்ட்டில் அப்படியே அந்த ட்ராக்ல வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பிரேக்கே இல்லை, அதனால் எப்படி நிப்பாட்ட முடியலன்னு அந்த டிரைவருக்கே தெரில. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் மாசாக ஒரு என்ட்ரி கொடுக்காரு. ஸோ வலையெல்லாம் விட்டு அப்படியே கஷ்டப்பட்டு ஒரு ஃபோர்ஸை கொடுத்து அந்த ட்ரெயினை எப்படியோ நிப்பாட்டுக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த ட்ரெயின் மூவிங்கில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு. எப்படி, ஸ்பைடர்மேன் வலையை விட்டு அதாவது ஒரு ஃபோர்ஸை கொடுத்து அந்த ட்ரெயினை நிப்பாட்டுறாரு. ஸோ இதுலேருந்து தான் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, மூவிங்கில் இருக்கிற பொருள் ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் சொன்னதை வச்சு ஒரு கன்க்ளூஷன் வந்திருப்பீங்க. அதாவது என்னென்னா, எந்த ஒரு பொருளுமே ஓய்வு நிலையிலேருந்து இயக்க நிலைக்கும், அதாவது ரெஸ்ட்டில் இருந்து மூவிங்க்கும், மூவிங்லேருந்து ரெஸ்ட்டுக்கும் அதால் அதோட நிலையை மாற்றிக்க முடியாது. இதாங்க முக்கியம், அந்த பொருளால் அதோட நிலையை மாற்றிக்க முடியாது. இதுக்கு பேர் தான் இனர்ஷியா. ஸோ அந்த பொருளை எப்போ அதோட நிலையை மாற்றிக்கணும்னா, அதுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸு ஆக்ட் ஆனால் மட்டும்தான் அதோட நிலையை மாற்றிக்க முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எதுவும் கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களை வந்து சேரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தால் இருக்கிற பெல் ஐக்கானை ஒரு தட்டி விட்டுருங்க.